அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் பயிற்சி 1.5 உள்ள 8வது கணக்கில் முதல் கணக்கை பார்க்க போறோம். வாங்க கணக்கை படிச்சு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f composition g, composition h equal to f composition g composition h என காட்டுக. f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1 மற்றும் h of x equal to x square. இதுதான் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட 8வது வினாவில் உள்ள முதல் கணக்கு. இதுல இங்க பாருங்க, f of x, g of x, h of x அப்படின்னு 3 சார்புகள் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இத சரி பார்க்க சொல்றாங்க. சரி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் தீர்வு அப்படின்னு எழுதிக்கிங்க. இந்த f of x எழுதிக்குவோம், அடுத்து g of x எழுதிக்குவோம், அதற்கு அடுத்து h of x எழுதிக்குவோம். இப்ப இந்த நிறுவ வேண்டிய f composition g, composition h equal to f composition g composition h அப்படிங்கிறத எழுதிக்குவோம். இதுல பாருங்க, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சார்பு x எல்லாத்தையும் கருப்பு நிறத்திலும், சார்பு g பச்சை நிறத்திலும், சார்பு h கத்தரிப்பு நிற கலர்லையும் நான் கொடுத்திருக்கேன். சரி, இப்ப பாருங்க, இததான் நாம சரி பார்க்க போறோம். அதற்காக நம்ம முதலாவதாக என்னத்தை எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இதை மட்டும் எடுத்துக்க போறோம். அப்ப இதை மட்டும் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 f composition g, composition h. இப்ப இதுல உள்ள இந்த f க்கு பதிலாக x minus 1 என்பதையும், காம்போசிஷனுக்கு பதிலாக காம்போசிஷன், g க்கு பதிலாக இந்த 3x plus 1, அடுத்து காம்போசிஷனுக்கு காம்போசிஷன், h க்கு பதிலாக இந்த x ஸ்கொயர், இது எல்லாத்தையும் பிரதியிட்டாச்சு. பாருங்க, இதுல உள்ள f க்கு பதிலா, g க்கு பதிலா, h க்கு பதிலா எல்லாத்தையுமே நாம பிரதியிட்டுட்டோம். இப்ப இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும். முதலாவதாக f composition g தான் நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் பிராக்கெட் போட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிப்போம். சரி, இப்ப இது f, இது g, இது ரெண்டுக்கும் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, பின்னாடி உள்ளத அப்படியே எடுத்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட வேண்டும். பின்னாடி உள்ளதை எடுத்துட்டு முன்னாடி இருக்க சார்புல உள்ள எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட வேண்டும். பிரதியிடலாங்களா? பாருங்க, ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் டு போட்டாச்சு. இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x plus 1, இந்த மைனஸ்க்கு பதிலாக -1 போட்டாச்சு. இப்ப இந்த காம்போசிஷன், அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை எழுதியாச்சு. இப்ப இத பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இது f, இது g, இது ரெண்டுக்கும் காம்போசிஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இந்த g கொண்டுட்டு f-ல இருக்கக்கூடிய x-க்கு பதிலாக பிரதியிட வேண்டும். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க, இங்க பாருங்களேன், 3x plus 1 minus 1, இதை ரெண்டையும் சுருக்குனா என்ன கிடைக்கும்? +1 -1 அடிபட்டு போயிடும். அப்ப 3x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பாருங்க, ஈக்குவல் டு 3x, இந்த காம்போசிஷன் இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எழுதிக்குவோம். இப்ப பாருங்க, இது ரெண்டுக்கும் நாம
காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். சரி, நமக்கு ஏற்கனவே தெரியும் தானே, காம்போசிஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், பின்னாடி உள்ளத அப்படியே எடுத்துட்டு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய இந்த எக்ஸுக்கு பதிலாக நாம் பிரதியிட வேண்டும். பிரதியிடலாங்களா? இங்க பாருங்க, ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் டு போட்டுக்குவோம். அடுத்து 3க்கு பதிலா 3, இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த எக்ஸ் ஸ்கொயரை போட்டாச்சு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்ததுக்கு நாம விடையை கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு 3x ஸ்கொயர்னு கொண்டு வந்திருக்கோம். இத ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நாம வச்சுக்குவோம். சரிங்களா? இப்ப வாங்க ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதுக்கு மதிப்பு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, 2ன்னு போட்டு அந்த f காம்போசிஷன் g காம்போசிஷன் ஹச்ச எழுதிட்டோம். இப்ப இங்க பாருங்க, இந்த fக்கு பதிலாக இந்த x - 1 எழுதணும். அடுத்து பிராக்கெட் போட்டுக்கணும். இந்த gக்கு பதிலாக இந்த 3x + 1, அடுத்து காம்போசிஷன் hக்கு பதிலாக இந்த x ஸ்கொயர், இத போட்டு இந்த பிராக்கெட்டை முடிச்சுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிராக்கெட் எங்க இருக்கு, இந்த ஜிக்கும் ஹச்சுக்கும் இருக்கு. சரிங்களா? அப்ப இததான் நம்ம ஃபர்ஸ்ட் சுருக்கணும். ரைட், நமக்கு தெரியும் தானே. இங்க பாருங்க, இதை அப்படியே வச்சுக்கணும். இது ரெண்டுக்கும் தான் காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். சரி, காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி, பின்னாடி உள்ளதை கொண்டுட்டு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட வேண்டும். பிரதியிடலாங்களா? இங்க பாருங்க, ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் டு இதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த காம்போசிஷனையும் அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப இந்த 3க்கு பதிலா 3, இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து +1 அப்படியே போட்டாச்சு. இப்ப பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, இது ரெண்டுக்கும் காம்போசிஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த பின்னாடி உள்ளதை அப்படியே எடுத்துட்டு வந்து முன்னாடி இருக்க எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட வேண்டும். பிரதியிடலாங்களா? இங்க பாருங்க, ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இது அப்படியே பிரதியிடணும். 3x ஸ்கொயர் +1, அடுத்து இந்த -1 அப்படியே வந்துடும். இப்ப இதை சுருக்குனா என்ன கிடைக்கும், இந்த +1ம் -1 கேன்சல் ஆயிரும். இந்த 3x ஸ்கொயர் நமக்கு அப்படியே கிடைச்சிரும். பாருங்க, ஈக்குவல் டு ஈக்குவல் 3x ஸ்கொயர் +1 -1 கேன்சல் ஆயிரும். இப்ப இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்குங்க. இப்ப பாருங்களேன், இந்த 1வது ஈக்குவேஷன்லயும் நமக்கு 3x ஸ்கொயர்னு வந்துருச்சு. இங்க 2லயும் 3x ஸ்கொயர்னு வந்திருக்கு. அப்ப 1 மற்றும் 2ல் இருந்து நமக்கு என்ன தெரியுது, f காம்போசிஷன் g காம்போசிஷன் h ஈக்குவல் டு f காம்போசிஷன் g காம்போசிஷன் h என்பது நிறுவப்பட்டது. சரிங்களா? கணக்கு உங்களுக்கு எளிமையா இருந்திருக்கும்னு நம்புறேன். வீட்டுல கணக்கு போட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.